ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா டேப்பு, பென்சில், சிசர், ப்ளவுஸ் கிளாத்து, லைனிங் கிளாத்து, அளவு ப்ளவுஸு. வாங்க எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்னென்ன வீடியோ போடுறோம், அதில் என்னென்ன அட்வான்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணியோட கரை பக்கத்தை நம்ம மடித்து போட போகிறோம், அளவு போட போகிறோம். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய அளவு மார்பு சுற்றளவு. ஆம் கோலோட 2 அக்கல்லையும் எடுக்கணும். இப்போ இவங்க எப்போவுமே ப்ளவுஸில் பேக் சைடு தான் அளவு எடுக்கணும். ஆம்கோல் சைடில் பேக் சைடில் எடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணிடுவீங்க. இப்போ இவங்களுக்கு 17 வருது. ஆம்கோல் சைடு அகலம் நமக்கு 17, அதில் பாதி 8, தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டி 10 எடுக்க போகிறோம். இப்போ 10 நம்ம டேப்ட்டு அளவு எடுத்தாச்சு. இதை அப்படியே சைடை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்ச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் உயரம் ப்ளவுஸில் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே எண்டு வரை பார்க்கணும். இப்போ நமக்கு 13.25 உயரம் இருக்குது. உயரம் கூட தையலுக்கு 1 இன்ச்சு கூட்டிக்கிறோம். ஏன்னா மேலே ஷோல்டர் அரை இன்ச்சு ஜாயின் பண்ணுவோம், கீழே கரை பக்கத்து அரை இன்ச்சு. லைனிங் கிளாத்துங்கிறதுனால அரை இன்ச்சில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மாற்றி எடுத்துக்கிடுவோம். அப்போ 1 இன்ச்சு தையலுக்கு கூட்டிக்கோ. 14.25. இப்போ நம்ம 14.25 எடுத்தாச்சு. இப்போ இந்த துணியை அப்படியே இப்படி மடித்து 2 பீஸாக நம்ம இப்போ மடித்து போட்டாச்சு. இப்போ பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இது தையலுக்கு, இதுக்கப்புறம் ப்ளவுஸை வச்சு ஆம்கோல் சைடு குறிக்க போகிறோம். கீழே அரை இன்ச்சு போட்டாச்சு. இப்போ மேலே அரை இன்ச்சு அதே மாதிரி தையலுக்கு விடணும். மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இதில் தான் தையல் இருக்குது, அதுக்கு மேலே விட்டுருக்கோம் அரை இன்ச்சு. அதேமாரி கீழே ப்ளவுஸ்க்கு கீழே அரை இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம ஆம்கோல் சைடு குறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி கழுத்துக்கு கீழே, பின் பக்கத்தில் கழுத்துக்கு கீழே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இவங்களுக்கு நான் இந்த அளவு ப்ளவுஸ் நம்ம பேக் சைடு கொக்கி வச்சு உள்ளது, அதனால தான் இது பேக் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் எடுக்குன்னு நினச்சிடாதீங்க. இவங்களுக்கு பேக் சைடுக்குள்ளே கொக்கி வச்ச அளவு ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் கழுத்துக்கு கீழே நம்ம இப்போ அளவுக்கு வைக்க போகிறோம். நம்ம இங்கே அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த அரை இன்ச்சுக்கு மேலே வச்சு மேலே அரை இன்ச்சு, கழுத்துக்கு கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சுக்கு மேலே, இங்கே ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சுக்கு கீழே அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக புரியும். இப்போ நம்ம கழுத்து அகலம் உயரம் எடுக்க போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸில் 2 ஷோல்டரையும் ஒரே போல் வச்சுருக்கோம். வச்சுட்டு நம்ம மடித்து போட்டிருக்கிறதுல மேலே இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இங்கே யாருக்கனே மார்க் பண்ணியிருக்கோமா, கீழேன்னா கீழே இல்லை, கழுத்தோட கீழே அந்த இடத்துல நம்ம இந்த ப்ளவுஸ் கரெக்டாக வைக்கிறோம். வச்சுட்டு கழுத்து வளைவு போட போகிறோம். இந்த கழுத்து 2.25 வருதா, கரெக்டாக 2.25 இங்கே வரும். அடுத்து இந்த அரை இன்ச்சு என்னென்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக வரும். 4 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வளைவு போடணும். கழுத்தோட கீழ் பக்கத்தில் அந்த ஜாயிண்டில் முக்கு மாதிரி வர இடத்துல அரை இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்குனாலும் இப்படி சாய்ச்சி வச்சுட்டு மார்க் பண்ணி இந்த மார்க்கில் வளைவு போடுதோம். பாருங்கள் தெளிவாக. இப்போ வளைவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டருங்க பார்க்கலாம். இப்போ ஷோல்டரு பார்க்க போகிறோம். கழுத்து அகலம் குறிச்சாச்சு 2.25. அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளி இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கா,
ஷோல்டரோட ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு கழுத்தில் இருக்கும், அடுத்து கை ஜாயிண்டில் தான் ஷோல்டர் இருக்கும். அந்த இடத்துல இப்போ 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் சைடையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் அதே மாதிரி வளைவு போட போகிறோம். பாருங்கள், ப்ளவுஸை ஃபஸ்ட்டு இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம கழுத்து அகலத்தில் வந்து கீழே வந்து இந்த வளைவு போடுற இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணி கழுத்து வளைவு போட்டோமா, அதே மாதிரி இந்த ஆம்கோல் வளைவுக்கு நம்ம 3/4 இன்ச்சு 30 டிகிரி கோணத்தில் வைக்கணும். இப்போ உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். இந்த இடம் தான் 30 டிகிரி கோணம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்கோல் சைடு கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் சைடு வந்து 2 பீஸையும் ஒரே சேமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் கழுத்து பக்கத்தில் வந்து ஒரு பீஸை தூக்கி தான் கட் பண்ணணும். வீடியோ தெளிவாக பாருங்கள். இப்போ ஆம்கோல் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து பக்கம் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கழுத்து பக்கத்தில் போய் ஒரு பீஸை மேலே தூக்கி கட் பண்ணு. இப்போ ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே நம்ம கழுத்துக்கு பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம். கழுத்தோட அகலத்தை ஒன்றா வச்சு எப்படி பேக் நெக் வந்து அளவு போட்டோமோ அதே மாதிரி சேம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், அந்த நெக்கை அதை அப்படியே வச்சுட்டு இதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஷோல்டருக்கு வந்து மேலே வந்து தையலுக்கு விடலைங்கிறதுனால இதே அளவுக்கு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் வளைவு போட்டாச்சு. ஆல்ரெடி பாதி தூரத்துக்கு கட் பண்ணியிருக்கோம். கண்டினியூவாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த சைடில் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த கழுத்துக்கு 1/2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வந்து ப்ளவுஸை வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து தையல் போடுற இடம். இப்போ அப்புறம் நம்ம வந்து ஆம்கோல் சைடில் நம்ம இப்போ அதை வச்சு செக் பண்ண போகிறோம், போடுறக்க அளவு கரெக்டாக அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி வருது. இப்போ இந்த இடத்துல மேலே 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோமா, இந்த பிரின்சஸ் கட்டுக்குள்ளே தையல் இருக்குது. அந்த தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி இந்த மாதிரி கையை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மார்க் பண்ணியாச்சு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி. இப்போ இதை தூரம் எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்போவுமே 1/4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போடுவோம். ஃப்ரண்ட் வளைவு இது. முன் பக்கத்தில் எப்போவுமே இந்த மாதிரி வளைவு போடணும். உங்களுக்கு தெளிவாக போடுறேன். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்குள்ளே வளைவு போட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து வளைவு வந்து அந்த ஆம்கோல்லேருந்து கீழே அடி வர வளைவு போட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியணும், ப்ளவுஸை வச்சு எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் அந்த மடிப்பு வந்து சென்டரை இப்படி வச்சு அதிலிருந்து அந்த பேக் சைடு இது இந்த சிலும்பல் தெரியுதா, இதுதான் நம்ம பிரின்சஸ் கட்டுக்குள்ளே வளைவு. இந்த வளைவை கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்பி லைன் போட்டுக்கலாம். தையல் போட்ட இடத்த மார்க் பண்ணக்கூடாது. வெட்டி இருக்க இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா தான் இங்கே தையல் விழும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நம்ம எல்லா பக்கமும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம சாதா ப்ளவுஸ் வச்சு பிரின்சஸ் கட்டு வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளவுஸு லைனிங் கிளாத்தில் இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பார்டர் 2 சேமாக கரை பக்கத்தில் வர மாதிரி வச்சு இது 2 பக்கமும் சேமாக மடித்து வச்சுக்கணும். இந்த கரை பக்கத்தை ஒன்றா வச்சுட்டு அந்த மடிப்பு பக்கத்தில் பிரின்சஸ் கட்டுக்குள்ளே
லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் கிளாத் மேலே போட்டிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணுங்க. ஒரு கூட குறைய ஏதாட்டு வருதுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அது கூட எப்படி மாடல் வைக்கலாம், நீட்டாக எப்படி மாடல் வைக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குக்கும் எப்படி டிசைன் வைக்கிறது, கேன்வாஸ் எப்படி அளவு போடணுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேன்வாஸ் இருக்கு. இது வந்து பேக் பீஸ்க்கு, இது ஃப்ரண்ட் பீஸ்க்கு. இப்போ இந்த கேன்வாஸை அந்த மடிப்பு பக்கம் இந்த மடிப்பு பக்கத்தில் இதே மடிப்பையும் வச்சு நம்ம அளவு போட போகிறோம். கேன்வாஸ் மடிப்பு பக்கமும் நம்ம கழுத்தோட மடிப்பு பக்கமும் சேமாக வச்சு இப்போ அந்த கழுத்து வளைவில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணதுலேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ்லையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் நெக்குக்கு, இது ஃப்ரண்ட் நெக்குக்கு, இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து saree கிளாத் எடுத்திருக்கோம். இந்த saree கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த லைனில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உள் பக்கத்தில் வந்து நம்ம ஓரமாக வெட்டியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். அதை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஏற்கனவே இதே மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுலேயும் இதே மாதிரி எப்படி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் வைக்கிறோங்கிறது இருக்குது. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. saree கிளாத்து, அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்சுருக்க கிளாத்து, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து, இந்த மூணையும் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பாருங்கள் தெளிவாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த ஓரத்தில் ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம். நம்ம கேன்வாஸை வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சு. இங்கே மாடல் வைக்க போகிறோம். அது அந்த இடத்த அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே நம்ம கரை பக்கத்தில் வந்து நம்ம மடித்து உள்ளே திருப்பிட்டோமா, ஆனால் கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டு சுற்றி நம்ம லைனிங்கை வந்து எப்படி ஓரம் அடிப்போம், நல்ல துணியும் லைனிங்கையும் ஓரத்தில் ஒரு அமுக்கு தையல் போட்டுப்போம். லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் சேர்த்து அடித்தாச்சு. இதே மாதிரி சேம் மெத்தடில் முன்பக்கத்தை எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, ரெண்டாவது சேரீலேருந்து நம்ம கேன்வாஸ்க்கு எடுத்த கிளாத்து, மூணாவது ப்ளவுஸ் கிளாத்து, அப்படி சேமாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்லேயும் கழுத்து கட் பண்ணியாச்சு பாருங்கள், அந்த வளைவுக்காண்டி. ஆனால் இப்போவே மாற்றி திருப்பக்கூடாது. நம்ம வந்து பேக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட்டில் வச்சு சிலும்பல் இல்லாமல் தைப்போம்.
அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பாருங்கள். இந்த ஒரு ஸ்பாஞ்சை இது வந்து 2 இன்ச்சு அகலத்தில் 4 பக்கமும் 2 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஸ்பாஞ்சை வச்சு இப்படி முக்கோண ஷேப்பு மடித்து இப்படி வச்சுட்டு உருட்டினீங்கன்னா அந்த பால் மாதிரி வந்துடும். வந்துச்சா இதை இப்போ கட்டணும். சேம் கலர் வச்சுருந்தீங்கன்னா நூல் நல்லாயிருக்கும் பார்க்குறது. பூ கட்டுத மாதிரி கூட 2 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் உலையாது. பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இருக்குன்ட்டு. எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாடலை வந்து கேன்வாஸில் ஒன் சைடு வந்து ஓப்பனில் இருக்க அந்த ஓப்பனில் வச்சு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் ஜாயின் பண்ணணும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் மாடல் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் மாடல் கேட்டிருக்காங்க கஸ்டமர். அதனால் நம்ம அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் மாதிரி இந்த கிளாத்தை வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்க சாரீ கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸில் கட் பண்ணியிருக்க பீஸை வந்து இப்போ ஒரு 2 சேர்த்து இப்படி மடிச்சுட்டு இதில் வச்சு தச்சிடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம வெட்டியிருந்த அளவு தான் கரெக்டான அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு. நம்ம கொஞ்சம் இந்த கப் சைஸ்ன்னு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக வேணுங்கிறதுக்காண்டி லைட்டாக வளைச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து முன் பக்கத்தில் அந்த பிரின்சஸ் கட்டுக்குள்ள சைஸில் பைப்பிங் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுவேன்னு பாருங்கள். கேன்வாஸை வச்சு பேக் நெக் முடிச்சாச்சு. டிசைன் வச்சு ஃப்ரண்ட்லேயும் பைப்பிங் கேட்டிருந்தாங்க, அதேமாரி பைப்பிங் வச்சாச்சு. இனி வந்து நெக்ஸ்ட்டு கொக்கி பெட்டி வி பெட்டி வைக்கிறது, கை ஜாயின் பண்ணுறது, கைக்கு மாடல் வைக்கிறது, இன்னும் இதில் அட்வான்ஸாக மாடல் வைக்கிறது. 3/4 ஹேண்டு தைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா சாரீ கிளாத்து, ப்ளவுஸ் கிளாத்து, லைனிங் கிளாத்து. வாங்க எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மேலே அளவு போட போகிறோம். அதோட அளவு ப்ளவுஸோட பின் பக்கமாக வச்சுட்டு நம்ம அளவு போடணும். எப்போவுமே முன் பக்கத்தில் வந்து நம்ம வளைவுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம். அதனால் எப்போவுமே பின் பீஸை வச்சு தான் அளவு போடணும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் மடிப்பு பக்கமும் லைனிங் கிளாத் மடிப்பு பக்கமும் சேமாக இருக்கணும். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அதே மாதிரி மேலே தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் அளவு இருக்குது, தையல் இருக்குது, அதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே குறிச்சாச்சு. அதே மாதிரி ராம்கோல் சைடும் 1/2 இன்ச்சுக்கு மேலே குறித்து நம்ம வந்து தையலுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கையோட வளைவு பக்கத்தில் சென்டரை மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ நம்ம வளைவு போட போகிறோம்.
இந்த மீன் ஷேப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரஃப் துணியில் போட்டு பார்த்துக்கினாலும் நல்ல துணியில் போட்டு பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் வந்துட்டுனா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் என்ன மாடல் வைக்க போகிறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இதை வந்து இதே மெத்தடில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல துணியில். நல்ல துணின்னா நம்மளோட சாரீ கிளாத், ப்ளவுஸ் கிளாத்தையும் 4ஆக மடித்து போட்டு அது மேலே அப்படியே தூக்கி நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ணிடலாம். த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நல்ல துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு இப்போ தையல் போட போகிறோம். கீழே 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த ஓப்பனில் இருக்க இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரி வளைவு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கீழே வந்துடுங்க. பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம லைனிங்கை வந்து மாற்றி திருப்பி அடித்தாச்சு. பாருங்கள், இப்போ கீழே அடியில் பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை வச்சு எப்படி பைப்பிங் வைக்கலாங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம எப்படி பைப்பிங் வைக்கணும், எப்படி ரோப் வைக்கணுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். சேனல் உள்ளே போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸில் ஓரத்தில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இதை 1/4 இன்ச்சு இப்படி மடித்து இந்த மாதிரி பைப்பிங் கொண்டு வர போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதேமாதிரி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பைப்பிங் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. இப்போ இதில் ரோப் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நைஸாக ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எப்படி ரோப் ரெடி பண்ணணுங்கிறதுக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. எப்படி குட்டி பைப்பிங்க்கு எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேப்பங்குச்சி, அது பச்சை குச்சி, இந்த மாதிரி வளையுத குச்சியை வச்சு அதோட தடிமன் அளவுக்கே நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 2 சைடு 2ஆக கட் பண்ணியிருக்கோம். இதை கெட்ட பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி அடியில் இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கை வளைவில் ஆம்கோல் சைடில் உள்ளதில் 1 சைடு மட்டும் கை வளைவை எடுத்துருக்கோம். அதில் சென்ட்ரு பண்ணணும். இந்த சென்டர்லேருந்து அங்கே வர மார்க் பண்ணோம்னா 9 வருது. அதில் பாதி 4.5 தையலுக்கு நம்ம ஆல்ரெடி 2 இன்ச்சு விட்டுருப்போமா, அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னையே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கணும். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வளைவு போடணும். இப்போ அளவு எடுத்து தைக்கிறோன்னா நம்ம அது எப்படி தைக்கலாங்கிறத உங்களுக்கு அளவெடுத்து தைக்கிற வீடியோ போடும்போது உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் வந்து தெளிவாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சுங்கிறதுனால அந்த ப்ளவுஸில் எந்த ஷேப் இருக்கோ அதே ஷேப்புக்கு நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கை வளைவு வந்து கட் பண்ணும்போது முன்ன பின்ன மாற்றி தைக்கிற மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து 2 நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சு 2 சிலும்பல் பக்கத்தையும் லைனிங் கிளாத் இருக்குங்களா அந்த பக்கத்தையும் வெளிவாக்கில் வச்சு நம்ம வந்து வளைவு போட்டிருக்கோம். அப்போனா தான் 2 கைக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். ப்ளவுஸில் நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு எது இதில் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் சேமாக வர மாதிரி இந்த லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஜக்கா வெட்டி விட்டுருக்கோமா, இதுதான் சென்டர். அந்த சென்டரை இந்த ஷோல்டர் மேலே வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஜாயின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி பின்னால் இருக்குது. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுண்டான்னு அதோட சென்டர்லேருந்து
இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு மார்க் பண்ணுதேன். அதேமாரி ஆம்கோல்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. கை கரெக்டான அளவுக்கு நமக்கு வேணும்னா நம்ம எப்படி அளவு போடணும் மார்க் பண்ணணுங்கிறத பாருங்கள். இப்போ இந்த அளவு இதில் எண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கிளாத்தை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் லைன் தெரியும், அது பக்கத்தில் இப்படி போட்டுக்கோங்க. திருப்பி அதை ஒரு மடக்குங்க. மடக்கிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு மடக்கிட்டு பாருங்கள், கரெக்டான அளவுக்கு வச்சுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ ஆம்கோல் பண்ணிட்டோம். ஆம்கோலையும் நல்லா இழுத்து வச்சுட்டு அதே மாதிரி ப்ளவுஸில் உள்ள ஆம்கோலையும் இழுத்து வச்சு பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கீழே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பின் பக்கத்தில் டாட் பிடிக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம தச்சு வச்சிருக்க ப்ளவுஸை கொண்டு வர்றதுக்கு பின்னாடி டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த சென்டர் பண்ணணும். இந்த நம்ம ப்ளவுஸ் தச்சு வச்சிருக்க ப்ளவுஸு பின் பக்கத்தில் 2 ஜாயிண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் வரும். இந்த சென்டர்லேருந்து திருப்பி ஜாயின் பண்ணி அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மெத்தடில் சொன்னனோ அதே மாதிரி இன்னொரு டாட்டு பேக் சைடு 2 டாட் இருக்கும். நான் ஒரு டாட் சொல்கிறேன், இன்னொரு டாட் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தச்சு மாடல் வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.